கற்பத்திலே, அதே ஒரு கற்ப உற்பத்தி காலம் எவ்வளவோ அந்த உற்பத்தி காலத்திலே ஒரு தாயின் கருவிலே உற்பத்தியாகி சாதாரண ஒரு மனுஷ வாழ்க்கை வாழ்ந்து சென்ற மனுஷகுமாரன் அவர். அதை தன்னுடைய வாயினாலே அவர் அறிக்கை செய்தார். மனுஷகுமாரன் மகிமைப்படியாக வந்தது. இதை நான் வேதாகம ஆதாரத்தோடு உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம் சொல்லுகின்றது, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே வேதபாரகர் ஒருவன் இயேசு பிராண்டத்திலே வந்து கேட்கிறான், போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாய பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வீர்களானால், யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வீர்களானால், இந்த 3 சுவிசேஷங்களும் இயேசு தன்னை மனுஷகுமாரன் என அழைத்தார் என்பதை வெளிப்படுத்துவதை நாங்கள் காணக்கூடிய. அதிலே ஒரு உதாரணம் இதுதான். ஒருவன், அந்த வேத பாறைகளில் ஒருவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற போகின்றேன், உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு சொன்ன பதில், நரிகள் அப்பா, நரிகள், இந்த மிருகங்களான நரிகளுக்கு கூட குழிகளும் ஆகாய பறவைகளை பார், அவைகளுக்கு கூடுகளும் உண்டு. ஆனால் இந்த மனுஷகுமாரன், நீ என்னை பின்பற்ற வருகிறாயே, இந்த மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை என்று சொன்னார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகின்றது. எனவே தேவன், அந்த இயேசு கிறிஸ்துவான தேவன் இந்த உலகத்திலே வந்த வேளையிலே தன்னை மனுஷகுமாரன் என்று அழைத்தார். இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால், யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகின்றது, பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தூதர் மனுஷகுமாரிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இன்று முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா! அவர் தேவகுமாரன், மனுஷகுமாரனாக உலகத்திலே வந்தார் என்பதை இந்த வார்த்தை எங்களுக்கு நிரூபிக்கின்றது. ஏனெனில் சீஷர்கள் அங்கே அவர் ஒரு தூஷனை தனக்காக அழைக்கும் அந்த வேளையிலே, அந்த சந்தர்ப்பத்திலே இந்த வசனத்தை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? மறுபடியும் நான் அதை வாசிக்கின்றேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் மனுஷகுமாரிடத்திலே இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறது. எனவே மனுஷகுமாரன் இப்பொழுது தேவகுமாரன் இப்பொழுது பூவுலகத்திலே மனுஷகுமாரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்ய மனுஷகுமாரனிடத்திலே இருந்து அங்கே பரலோகத்துக்கு ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பாய் என்று சொல்லி, இயேசு அந்த இடத்திலே தான் இருந்து எந்த இடத்திலே வந்தேன், தான் யார் என்பதை அந்த இடத்திலே நிரூபிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது எதற்காக இந்த இடத்திலே உங்கள் முன்பாக வைக்கிறேன் என்றால், தேவகுமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரன் என்று தன்னை எதற்காக அழைத்துக் கொண்டார்? அவர் மனுஷ ரூபமாக வந்தது மாத்திரமல்ல, தன்னை அவ்வளவாக தாழ்த்தினார். அல்லேலூயா! அவர் அவ்வளவாக தன்னை தாழ்த்தினார். அவர் தேவன், அவர் 100க்கு 100 தேவனாக இருந்தார், அவர் 100க்கு 100 மனுஷகுமாரனாக இருந்தார். ஆனால் தன்னை மனுஷகுமாரன் என்று அழைத்தார். தேவ பிள்ளையே, எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்முடைய தாழ்மை எவ்வளவாக இருக்கின்றது. பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கின்றார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கின்றார் என்று வார்த்தை சொல்கின்றது. ஏனெனில் அவர் தேவகுமாரன், பெருமையோடு வாழ வேண்டியவர், முழுவதையும் திறந்து மனுஷகுமாரன் என்று தன்னைத்தானே அழைத்துக் கொண்டார். இந்த மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. எனவே நாங்கள் இந்த வேளையிலும் கூட நாங்கள் அவர் எப்படியான விதத்திலே மகிமைப்பட்டார், அவர் எதற்காக மகிமைப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். நம்முடைய வாழ்வின் மேன்மை தாழ்மையிலேயே தான் கட்டப்பட வேண்டும் என்பதை தேவன் அங்கே வெளிப்படுத்துகின்றார். மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று பார்ப்போமானால், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுக்குணம் என்ன நடக்கின்றது? பாவத்திலே விழுந்த வேளையில
அங்கே பாருங்கள், ஆதி பிதாவும் மாதாவும் தேவ கட்டளையை மீறி அங்க கீழ்ப்படியாமைக்குள்ளே போகும்போது உலகத்துக்குள்ளே பாவம் வருகின்றது. பாவம் வந்த வேளையிலே என்ன செய்கிறான்? அந்த ஆதி பிதாவும் மாதாவும் தேவனை விட்டு ஓடுகிறார்கள். என்ன செய்கிறது? தேவனுடைய முகத்தை விட்டு பாவம் மனிதனை மறைக்கின்றது. பாவம் இருக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. எத்தனை வேளைகளிலே நாங்கள் முழுமையும் பாவத்துக்குள்ளே மூழ்கிக்கொண்டு தேவனுடைய பிரசன்னம் என்று சொல்லி நமக்குள்ளே சொல்லி நம்மை ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்திருக்கிற காலங்கள் எத்தனை. அவர் பரிசுத்தம், அவர் பாவமற வாழ்ந்த தேவன், அவர் பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவியையோ நேசிக்கிற தேவனாக இருக்கின்றார். எத்தனை காலங்களிலே நாங்கள் தேவ மகிமையை தள்ளிவிட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் இங்கே சொல்லப்படுகின்றது, பாவம் மனிதனுக்குள்ளே வரும்போது தேவ மகிமை அங்கே தள்ளப்பட்டு போகின்றது. மனுஷன் தேவனை விட்டு ஓடிக்கொள்கிறான். அங்கே 3ஆம் அதிகாரம் வாசித்து பார்ப்போமானால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்த மறுநிமிடத்திலே அவர்கள் பற்றைகளுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டார்கள். பாவம் தேவ சந்நிதியிலே இருந்து நம்மை ஓட வைக்கின்றது. தேவனுக்கு முன்பாக பாவம் நிற்க முடியாது. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது? அந்த மனுக்குலம் பாவத்துக்குள்ளே விழுந்து விட்டது என்று சொல்லி மனுக்குலத்தை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. மன உருக்கம் கொண்ட தேவன், மன இரக்கமுள்ள தேவன், விடுதலையை கொடுக்கிற தேவன் இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வார்த்தை சொல்கிறது. தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் பாவத்தை போக்கும் ஒரே பரிகாரி. அவர்தான் என்னுடைய உன்னுடைய பாவத்துக்காக பலியான ஒரே ஜீவ பலி. அல்லேலூயா. அவர் என்ன செய்கின்றார்? இங்க பாருங்கள், அவர் உலகத்துக்குள்ளே வந்து அவர் வந்த காலம், அவர் வரக்கும் முன்பதான காலம், இனி வர இருக்கும் காலம், அத்தனை காலத்துக்கும் உரிய தண்டனையை அந்த தேவன் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த மேன்மை என்ன மேன்மை? அதுதான் பிதாவினாலே கொடுக்கப்பட்ட மேன்மை, பிதாவை கனம் பண்ணும்படியான மேன்மை. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. பஸ்கா பண்டிகைக்கு 6 நாட்களுக்கு முதல் பண்டிகையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். ஏனெனில் அங்கே பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக ஆண்டவர் பலியாக்கப்பட வேண்டும் என்பது தீர்க்க தரிசனமாக இருந்தது. இதை தேவன் அறிந்திருந்தார். அவர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே ஏற்ற விதமாக நேர்த்தியாக செய்கிற தேவன். எனவே தான் சொன்னார், தன்னுடைய மரண காலம் தான் எடுத்துக்கொண்ட தன்னுடைய